Morning Moon. மார்னிங் மூன் சேனல் மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லேண்ட் க்ரூசர் டொயோட்டோ லேண்ட் க்ரூசரை பற்றி தான் பார்க்க போகிறோம். மேனுஃபேக்சர் ஃப்ரம் டொயோட்டோ. இந்த டொயோட்டோ லேண்ட் க்ரூசர் வந்து கிட்டத்தட்ட 10 மில்லியன் ஆஃப் யூனிட்ஸ் வந்து வேர்ல்டு வைடு இது வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. 1951 ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வரைக்குமே நிறைய ஸ்டைலிஷாகவும் எஸ்யூவியில் ஒரு கிங் மேக்கர் அப்படின்னா லேண்ட் க்ரூசரை தான் சொல்ல முடியும். அதாவது கல்ஃப் கண்ட்ரி மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் வேர்ல்டு ஒரு ட்ரீம் வெஹிக்கிள் டொயோட்டோ லேண்ட் க்ரூசர்னு தான் நம்ம சொல்ல முடியும். இன்றைக்கும் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கூட சிஎம்மாக இருக்கட்டும், டெப்டி சிஎம்மாக இருக்கட்டும், ஒரு எஸ்யூவி இல்லாமல் யாருக்குமே வந்து அந்த ஒரு வெஹிக்கிள் ப்ரொடக்ஷன், ஒரு வெஹிக்கிள் வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்கணும், ஒரு கெத்தாக இருக்கணும் அப்படின்னா நம்ம சிஎம்மாக இருக்கட்டும், டெப்டி சிஎம்மாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணுறது. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு ஒரு ட்ரீமான வெஹிக்கிள் டொயோட்டோ லேண்ட் க்ரூசர் தாங்க. 2 கோடி ரூபாய்க்கு அப்படி என்னப்பா இருக்குது எஸ்யூவியில்? ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள், இது ஆஃப் ரோடு வெஹிக்கிள் ப்ளஸ் 4 வீல் டிரைவ். அதாவது 4 வீல் டிரைவ்னாலே என்ன, டெசர்ட் ரைடு மட்டும் போகலாம், நம்ம மவுண்டன்லையும் ஓட்டலாம், எல்லாத்துலேயும் கலக்கலாம். அப்படி ஒரு கிங் மேக்கர்னா அது டொயோட்டோ லேண்ட் க்ரூசர் தான் சொல்ல முடியும். இந்த டொயோட்டோ லேண்ட் க்ரூசரை பற்றி நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணுவோம். இன்ஜினை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம சொல்லலாம், வாங்க பார்க்கலாம். இந்த லேண்ட் க்ரூசரோட மைலேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்பட்டுருவீங்க. ஆனால் இருக்கிறதுலே ஒரு சோகமான ஒரு விஷயம் மைலேஜ் தாங்க. அப்படி பார்த்தா இது வந்து இந்த வண்டி வந்து ஒரு பெரிய தேர் மாரி உள்ள வண்டி. இது என்னப்பா மைலேஜ் கொடுக்கும், கம்மியாக தானேப்பா கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்கள், 11 கிலோமீட்டர் தான் கொடுக்கும். இதோட இன்ஜினோட சிசி வந்து பார்த்தீங்கன்னா 4461 சிசி. இது என்னென்ன ஃபியூவல் டைப் வருதுன்னு பார்த்தீங்கன்னா டீசலும் வருது, பெட்ரோலும் வருது. இதோட மேக்ஸிமம் டார்க்யூ வந்து 650 Nm to 1600 into 2600 RPM உள்ள ஒரு பயங்கரமான ஒரு இன்ஜின்னு சொல்ல முடியும். இதோட நம்பர் ஆஃப் சிலிண்டர் ஆஃப் இன்ஜின் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 8 சிலிண்டர் உள்ள இன்ஜின். இது சீட் கெப்பாசிட்டி 7 பேர் உட்காந்துட்டு போகலாம். அதோட ஃபியூவல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 93 லிட்டர். அப்பா, 93 லிட்டர் பெட்ரோல் பிடிக்குமா? கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 225. ஆமாம், வண்டியில் உட்காந்தா கீழே உள்ள கிரவுண்ட் கிளியரன்ஸ் சூப்பராக தெரியும். கீழே உள்ள எல்லாமே வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்காக இருந்தாலும் ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். அப்படி வந்து லேண்ட் க்ரூசரில் ஒரு தேருக்குள்ளே உட்காந்துட்டு போகிற மாரி ஒரு ஃபீல் வரும். அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு பவர் ஸ்டேரிங், அப்புறம் பவர் விண்டோ, ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் அண்ட் ஏர் கண்டிஷன், ஏர் பேக்கு, அப்புறம் கிளைமேட் கண்ட்ரோல். அதாவது ஏசியை சுத்தமாக அதுவே ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், அவுட் சைட் கண்ட்ரோலுக்கு தந்தாப்புல ஏசி ஆட்டோமேட்டிக்காக மாறிக்குமா. அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா அலாய் வீலு, அப்புறம் ஃபோக் லைட், ஃப்ரண்ட்டு, பேசஞ்சர் ஏர் பேக்கு, அப்புறம் ஏர் கண்டிஷனர். இதெல்லாம் நார்மலாக வர்றதானப்பா, வேறு என்ன லேண்ட் க்ரூசரில் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதோட ஃபியூவல் டைப் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டிவி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டீசல் இன்ஜினோட ஒரு வேரியேஷனு. அப்புறம் இன்டீரியர் எல்லாமே ஒரு கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும். 4601 சிசி மேக்ஸிமம் டார்க்யூ. அதேமாரி தான் மற்ற நம்பர் ஆஃப் சிலிண்டர் நம்ம பார்த்துட்டோம், 8 சிலிண்டர். இதோட வேல்யூ ஆஃப் கான்ஃபிகரேஷன் ஆஃப் இன்ஜின் DOHC அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபியூவல் சிஸ்டம் CRD டர்போ சார்ஜர் இன்ஜின் அப்படின்னு நம்ம வந்து ஸ்பெசிஃபிகேஷனில் பார்க்குறோம். இது தவிர்த்து லேண்ட் க்ரூசரில் என்னப்பா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட் க்ரூசர்னாலே நம்ம துபாய்க்கு போனால் டெசர்ட் ரைடு ஓட்டணுன்னா நம்ம லேண்ட் க்ரூசர் தான் ரொம்ப விரும்பி ஓட்டுவோம். என்ன ரீசன்னா, லேண்ட் க்ரூசரில் அந்த ஒரு கெத்தானது சீட் பெல்ட்டை போட்டோமா அப்படியே, அதாவது மண்ணில் கூட ஒரு தண்ணிக்குள்ளே உட்காந்து எப்படி வந்து ஒரு போட்டில் சர்வே பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தாங்க டெசர்ட் ரைடும் இருக்கும். அந்த அளவுக்கு வேகமாக போனாலும், கவுற அளவுக்கு போனாலும் வயிறே கலக்கும்பா லேண்ட் க்ரூசரில் போனால் அப்படிங்கிற ஒரு டெசர்ட் ரைடை என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் நம்ம லேண்ட் க்ரூசரில் போகிறது. நீங்கள் பார்க்குறது இப்போ இன்டீரியர் பார்த்துட்ருக்கோம். இந்த லேண்ட் க்ரூசரில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங் வந்து ஆன் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகி திரும்ப ஆன் ஆகும். ஏன்னா ஸ்டேரிங் இறங்கி மேலே ஏறுறது அந்த ஒரு விஷயம்லாம் பவர் ஸ்டேரிங்லேயே ரொம்ப ஸ்மூத்தான ஒரு பவர் ஸ்டேரிங்னு சொல்ல முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் ட்ராக்கிங் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு ஏர் பேக் ஃபுல் ப்ரொடெக்ஷன் இருக்கிறதால உங்களுக்கு எல்லாமே டிஜிட்டல் அனலாக் மீட்டர் வந்துடும். உங்களுக்கு வந்து நார்மலாக விண்டோலேருந்து எல்லாமே பட்டன் சிஸ்டம் தான். இதில் வந்து மசாஜர் சீட் மாரி சீட்டையும் நம்ம வந்து மசாஜர் மாரி ஈஸியாக அதில் வந்து ஆப்ரேட் பண்ணுற மாரி கொடுத்துருக்காங்க. அதேமாரி சீட்டை ஈஸியாக மூவபிள் பண்ணலாம். சீட் பெல்ட்டுங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். எந்த நேரத்தில் எது நடந்தாலும் நம்மளை காப்பாற்றக்கூடியது சீட் பெல்ட்டு தான். எப்படி ஒரு பைக்குக்கு ஹெல்மெட் முக்கியமோ, ஆனால் காருக்கு சீட் பெல்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி ஒரு விஷயம் தாங்க லேண்ட் க்ரூசரை பொறுத்தவரை. ஏன்பா எல்லா செலிபிரிட்டி லேண்ட் க்ரூசரை ரொம்ப விரும்பி வாங்குறாங்க அப்படின்னு எல்லார் மனசுலையும் கேள்வியாக இருக்கும். எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும், நம்ம ஒரு பெரிய பணக்காரனா ஆனால் லேண்ட் க்ரூசர் கண்டிப்பாக வாங்கணும்னு. எப்படி ரோல்ஸ் ராய்ஸ் கார் அப்படி எப்படி சொல்கிறோமோ அதேமாரி தாங்க லேண்ட் க்ரூசர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லக்ஸரி கார்னு சொல்ல முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, எனக்கும் ஒரு ட்ரீம் வெஹிக்கிள்னா அது லேண்ட் க்ரூசர் தாங்க சொல்ல முடியும். ஏன்னா கல்ஃப் கண்ட்ரியில் நான் வந்து ஃபஸ்ட்டு லைசன்ஸ் எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு ஓட்டின வெஹிக்கிளே லேண்ட் க்ரூசர் பொறுத்தவரையும். கல்ஃப் கண்ட்ரியில் ஒரு கிங் மேக்கர்னா அது வந்து லேண்ட் க்ரூசர் தான் சொல்ல முடியும். மெயின்டெனன்ஸ் லோ. ஆனால் டொயோட்டோவை பொறுத்தவரை லேண்ட் க்ரூசர் வந்து ஒரு கோல்டு மாரிங்க. எப்போ வாங்கினாலும் நீங்கள் விற்கும் போது ஒரு பெரிய லாஸ் இருக்காது. கரெக்டாக விற்றுட்டு நம்ம வந்து அந்த வண்டி வந்து என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரொடெக்ஷன் வெஹிக்கிள்னு சொல்ல முடியும். அதுக்கு கிங் மேக்கர்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, டெசர்ட்டில் கிங் மேக்கர், அதே டயத்தில் ரோட்டில் வந்து ஒரு சேஃப்டியான வெஹிக்கிள், ஃபுல் ப்ரொடெக்ஷனான ஒரு சேஃப்டி வெஹிக்கிள்னால் அது லேண்ட் க்ரூசர் தான்.
அதனால தான் லேண்ட் க்ரூசர் வந்து இந்த அளவுக்கு எல்லாருக்குமே ஒரு ட்ரீமாக இருக்குது. வேர்ல்டு வைட்லேயும் டொயோட்டோ கம்பெனிலே எல்லா காரோட இந்த கார் தான் வந்து வேர்ல்டு வைடை திரும்பி பார்க்க வச்ச காருன்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே மக்களே, உங்களுக்கு லேண்ட் க்ரூசரில் எது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். எல்லாரும் வந்து இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகுதுன்னா அதுக்கு ஒரே காரணம் சப்ஸ்கிரைபர். எனக்கு வந்து நிறைய என்கரேஜ்மெண்ட்டும் சப்போர்ட்டும் கத்தாரில் உள்ள ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், தமிழ் மக்களாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், என்னோட யூடியூப் சேனல் வேர்ல்டு வைட் நல்லா ரீச் ஆகணும்னா அதுக்கான ஹார்ட் ஒர்க் நான் எப்போதுமே பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். என்னோட வாய்ஸ் டப்பிங் மட்டும்தான் நான் வந்து கொடுக்குறேன்னு மட்டும் இல்லை, நம்ம எடிட்டிங்லேயும் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நிறைய சப்ஸ்கிரைபரும் வியூவர்ஸும் எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ பாருங்கள், நான் லேண்ட் க்ரூசர் ஓட்டும் போது எல்லோ கெத்தாக அந்த மூமெண்ட் வந்து எனக்கு சொல்லவே முடியலங்க. ஏன்னா என்னோட நண்பரோட வெஹிக்கிளாக இருந்தாலும் அந்த சந்தோஷங்கிறது புதுசாக பிறந்த ஒரு சந்தோஷம்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு வெஹிக்கிளும் ஒருத்தவங்களுக்கு ஓட்டணும்னு பல ட்ரீம் இருக்கும். ஆனால் நான் லேண்ட் க்ரூசர் வந்து ஒமானில் இருக்கும் போதே கிட்டத்தட்ட ஒரு மாதம் என்கிட்ட இந்த வெஹிக்கிள் இருந்தது. அப்போ இருந்த சந்தோஷம் 10 வருஷம் கழிச்சு எனக்கு கத்தாரில் ஒரு நண்பர் மூலமாக இந்த கார் ஓட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுங்கிறது காட் கிஃப்ட்டுன்னு தான் சொல்லலாம். எனக்கு இன்றைக்கும் இந்த லேண்ட் க்ரூசர் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம இந்தியாவில் இந்த வண்டி வாங்கணும்ப்பா அப்படின்னா இந்த லேண்ட் க்ரூசர் வாங்கணும்னு தாங்க என்னோட கனவாக இருக்கும். ஏன்னா ரோல்ஸ் ராய்ஸ் கார் மாரிலாம் ஒரு கார் வாங்கி நம்ம வந்து அதை மெயின்டைன் பண்ணுறது 9 கோடி 10 கோடி கொடுத்து வாங்குறதோட இந்தமாரி லேண்ட் க்ரூசர் வந்து ஒரு கிங் மேக்கராக ஒன்று வாங்கிட்டு ஊட்டி கொடைக்கானல் போனால் எப்படி இருக்கும், அப்படி சந்தோஷமாக இருக்குங்க. பாருங்கள், இன்ஜினை பாருங்கள், இன்ஜினோட பேனட்டை ஓப்பன் பண்ணோன்னே எப்படியெல்லாம் ப்ரொடெக்ஷனோட வச்சுருக்காங்க பாருங்கள். அதோட டொயோட்டோ சிம்பிள் அந்த கவர்லாம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு மெட்டலாக இருக்குங்க. அப்படி பார்க்குறதுக்கே லுக்கே அட்ராக்டாக இருக்கும். அப்படி வந்து உங்களுக்கு ஈஸியாக நம்ம லேண்ட் க்ரூசர் வந்து சர்வீஸ் போனால் என்னப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு மெயின்டெனன்ஸ் கூட கிடையாதுங்க. 2 கோடி ரூபா கொடுத்து கார் வாங்கினா நீங்கள் வாங்கினா, ஆனால் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 0% சொல்லலாம். ஏன்னா டொயோட்டோ பொறுத்தவரை ஜப்பான் வெஹிக்கிள்ங்கிறதால ஃபுல் ப்ரொடெக்டடான வெஹிக்கிள். அதோட வந்து ரெகுலராக வந்து இன்ஜின் ஆயில் மாற்றுறது, கீர் ஆயில் மாற்றுறது, இதெல்லாம் வந்து கீர் ஆயிலும் உங்களுக்கே தெரியும். மினிமம் வந்து அதெல்லாம் 1,00,000 கிலோமீட்டர் ஆகும். இன்ஜின் ஆயில் வந்து மினிமம் வந்து 10,000 கிலோமீட்டர் ஆகும். ஏன்னா இப்போ வர இன்ஜின்ஸ்லாம் வந்து அந்த சிந்தட்டிக்ஸ் ஆயிலுங்கிறதால யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு லக்ஸரி காரு, அதனால் உங்களுக்கு ரொம்ப நாள் லைஃப் வர இன்ஜின் ஆயிலாக இருக்கும். நான் ஓட்டும் போதே வந்து அந்த ஒரு ஃபீலோட ஓட்டினேங்க. நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குப்பா, இதை எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலோட ஓட்டினேன். லேண்ட் க்ரூசர் ஓட்டுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஓட்டுவாங்க. அது மட்டும் இல்லை, ரோட்டில் வந்து நல்ல ரோட் வியூ தெரியும். அதேமாரி எங்கே ஸ்பீட் பிரேக் இருந்தாலும் ஒரு தேருக்குள்ளே உட்காந்துட்டு போனால் எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஒரு ஃபீலோட சந்தோஷமாக ஓட்டக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான் லேண்ட் க்ரூசர். அந்த காலத்தில் ராஜா தேர் வச்சுருந்தாரு. இன்றைக்கி நம்ம லேண்ட் க்ரூசர் பார்த்தாலே உங்களுக்கு ஓட்டி பார்த்தாலே உங்களுக்கு தேர் ஓட்டினவங்களுக்கு சமமாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். Morning Moon. எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலில் மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ லேண்ட் க்ரூசரை ரிவ்யூ பண்ண போகிறோம். லேண்ட் க்ரூசர் வந்து இருக்கிறதுலே ஒரு லக்ஸரி காரு. இது வந்து ஆஃப் ரோடு ஆன் ரோடு ரெண்டுத்துக்குமே ஓட்ட முடியும். இந்த காரை பற்றி தான் நம்ம பக்காவாக ரிவ்யூ பண்ண போகிறோம். அதாவது VXR V8 5.7. மக்களே, லேண்ட் க்ரூசருங்கிறது எல்லாருக்குமே ஒரு கனவான வெஹிக்கிள். நம்ம ஊரில் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீஃப் மினிஸ்டரே வந்து லேண்ட் க்ரூசர் தான் வச்சுருக்காங்க. அந்தமாரி நிறைய செலிப்ரிட்டியும் வந்து லேண்ட் க்ரூசர் வச்சுருக்காங்க. அதாவது நம்ம டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் லேண்ட் க்ரூசர்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது ஏன் வந்து எல்லாருக்கும் இந்த ஆஃப் ரோடு ஆன் ரோடு லேண்ட் க்ரூசர் எல்லாருக்கும் பிடிக்குதுன்னா, இதோட மெயினான ஒரு ஸ்பெசிஃபிகேஷனே வந்து இது வந்து 8 சிலிண்டரு VXR V8 5.7. இது வந்து ஆஃப் ரோடு ஆன் ரோடு ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த லேண்ட் க்ரூசர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் தமிழ்நாட்டில் புக்கிங்கில் மட்டும்தான் இது கிடைக்கும். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு லேண்ட் க்ரூசர் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. டொயோட்டோ வந்து ஜப்பானோட காரு. இந்த லேண்ட் க்ரூசர் வந்து ஒரு SUVயில் ஒரு லக்ஸரி வெஹிக்கிள். இந்த லேண்ட் க்ரூசர் வாங்கணுன்னா குறைஞ்சது ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணணும். ஒரு 2 கோடி ரூபா காஸ்ட்டான வெஹிக்கிள் இது. இந்த 2 கோடி ரூபா கொடுத்து இந்த லேண்ட் க்ரூசர் வாங்குறதுல என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரொடெக்ஷனான வெஹிக்கிள்னு நம்ம சொல்ல முடியும். இது ஆஃப் ரோடு ஆன் ரோடு போகிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருமே துபாயில் வந்து டெசர்ட் ரைடு வந்து என்ஜாய் பண்ணியிருப்போம். இன்றைக்கும் வந்து கத்தாராக இருக்கட்டும், எல்லா கல்ஃப் கண்ட்ரிலையுமே நம்ம டெசர்ட் ரைடு போகணுன்னா லேண்ட் க்ரூசர் தான் இஸ் அ கிங் மேக்கர் கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த லேண்ட் க்ரூசரை வந்து பார்த்தாலே ஒரு கெத்தான வண்டின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன் இந்த அளவுக்கு இது ஒரு கெத்தாக இருக்குது அப்படின்னாலே இது வந்து ஒரு குட்டி தேர்ன்னு சொல்கிறதோட ஒரு பெரிய தேர்ன்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு லக்ஸரி வண்டி. எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த ஃப்ரண்ட் லுக்கு தான். இந்த ஃப்ரண்ட் லுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரில்லோட டிசைனு இது எல்லாமே வந்து ஒரு ஃபுல் ப்ரொடக்ஷன்னு சொல்ல முடியும். நீங்கள் மவுண்டெயினில் போகும்போதும் சரி, ஒரு இயற்கை சார்ந்த இடத்துக்கு போகும்போதும் சரி, இந்த வண்டியில் மட்டும் போகும்போது உங்களுக்கு அதை அழகாக ரசிக்க முடியும்.
மேலே வந்து பார்த்திங்கன்னா சன்ரூஃபு, இதோட லுக்கெல்லாம் பார்த்திங்கனாலே செம அட்ராக்டிவாக இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதே வந்து டெசர்ட்டில் போகும்போது உங்களுக்கு வந்து அந்த குலுங்குறதா இருக்கட்டும், மண்ணில் ஏறுறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு கெத்தாக நம்ம வந்து இந்த வண்டியில் வந்து மண்ணில் விளையாடுறதுக்கு இந்த லேண்ட் க்ரூசர் தான் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான வெஹிக்கிள். மக்களே, நம்ம இப்போ லேண்ட் க்ரூசரில் ஒரு ரைடு போக போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறோம். பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே பாருங்கள், ஸ்டேரிங் அழகாக மேலே வருது. இந்த ஸ்டேரிங் அந்த மேலே வர்றது இறங்குறதுலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஜின் ஆஃப் ஆனாலும் அப்படியே இறங்கும். உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே அதாவது ஸ்டேரிங் இன்டீரியர்லேயே பார்த்திங்கன்னா அந்த லோகோ ப்ளஸ் வந்து ஆடியோ சிஸ்டம் இது எல்லாமே கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிடணும். ரிலீஸ் பண்ண பிறகு இதுதான் வந்து லிவரு, ஆர்னா ரிவர்ஸு, என்னன்னா நியூட்ரலு, டீனா ட்ரைவ். டீயில் போட்டாச்சு. நம்ம வண்டியை ஓட்ட போகிறோம். ஒரு தேரை ஓட்டுற மாரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அதாவது லேண்ட் க்ரூசர் இந்த எஸ்யூவிலலாம் வந்து அங்கே வந்து ரோட் வியூ வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு வியூ கிடைக்கும். அதனால் நீங்கள் ஒரு ஈஸியாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான வெஹிக்கிள். கீழெல்லாம் பாருங்கள் எப்படி ரோட் வியூ சூப்பராக தெரியுது பாருங்கள். இதுதான் வந்து லேண்ட் க்ரூசரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு லேண்ட் க்ரூசரில் ஓட்டும் போது அப்படிங்கிறத நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், ரோட் வியூ தான் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இன்னொன்று ஸ்டேரிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைட்னஸ்ஸே இருக்காது, ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஈஸியாக நம்ம ஒடிக்கிறதுக்கு நம்ம ஓட்டும் போதே எப்படி இருக்குது பாருங்கள். அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி நம்ம வந்து நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்து இந்த டிரைவிங் கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு சில வெஹிக்கிளில் தான் கிடைக்கும். ஆனால் இந்த லேண்ட் க்ரூசரில் ரொம்ப அதிகமாகவே கிடைக்குது. அதனால தான் வந்து எல்லாருமே லேண்ட் க்ரூசரை ரொம்ப விரும்பி டெசர்ட்லாம் ட்ரைவ் பண்ணுறதுக்கு காரணமே அதுதான். இன்னொன்று அந்த 4 வீல்லையும் புல்லிங் பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு இது ஒரு ரீசனு. இது வந்து 8 சிலிண்டர் இன்ஜினு ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஹார்ஸ் பவரே 400 ஹார்ஸ் பவர் இது. அதனால் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.